ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட்லஸ் தமிழ். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பார்க்குற எல்லாரும் மறக்காம ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 5வது எபிசோட என்ன நடந்திருக்குன்னா, அந்த மைண்டில் மாட்டிட்டு இருந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ காப்பாற்றிருப்பான். அப்புறம் அங்கே இருந்தவங்க இதை பண்ணதெல்லாம் அந்த லிங்லாங் தான், அவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு அவனை அடிச்சிருப்பாங்க. அவன் கதற சத்தத்தோட அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. சரி, வாங்க 6th எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த மைண்டுக்குள்ளே நம்ம ஹீரோ போய் எதோ தொலைவிட்டு இருக்கான். நம்ம சர்வெண்ட் என்ன மாஸ்டர் தொலைவிட்டுறீங்கன்னு கேட்குறான். என்னோட பாஸ்ட் லைஃப்ல அந்த லிங்லாங் இங்க தானே அந்த ஷியான் அயன் ஓர்பை கண்டுபிடிச்சான், இது எங்க போனுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ தொலைவிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ தோல்ல ஒருத்தன் கையை வைக்கிறான். யாருன்னா நம்ம ஹீரோ காப்பாத்தணும் தான். தேங்க்யூ யங் மாஸ்டர், எங்களை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோக்கு தலை வணங்குறாங்க. தேங்க்யூ மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றோம். அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃப்ல இந்த மாதிரி எந்த ஒரு பாராட்டுமே நான் வாங்கினது இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் மாஸ்டர் நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்கறான், அந்த லிங்லாங் என்ன பண்ணீங்கன்னு கேட்கறான். மாஸ்டர் அவனுக்கு அன்புனா என்னன்னு காமிச்சு அவனை அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சர்வெண்ட், மாஸ்டர் எல்லா வேலையும் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போலாமான்னு கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோ, உனக்கு கிளவுட் ஷேடோ டவுனை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கறான். எனக்கு தெரியும் மாஸ்டர், அந்த கிளவுட் ஷேடோ டவுன்ல இருக்க எல்லாருமே பயங்கரமா இருப்பானுங்க. அவனுகிட்ட இருந்து பணம் கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கறது ரொம்ப கஷ்டம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சர்வெண்ட் சொல்றான். இப்ப இது எதுக்கு மாஸ்டர் கேட்கறீங்கன்னு சர்வெண்ட் கேட்கறான். நான் ஒரு 500 கோல்டு கடன் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சும்மா விளையாடாதீங்க மாஸ்டர்னு சர்வெண்ட் சொல்றான். இல்ல நான் சீரியஸா பேசுறேன்னு ஹீரோ சொல்றான். என்ன மாஸ்டர் சொல்றீங்க, ஒரு ஆர்டினரியான ஃபேமிலிக்கு ஒரு வருஷத்துக்கே 20 கோல்டு இருந்தா போதும், ஆனா நீங்க 500 கோல்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறான். நம்ம மெடிசன் கார்டனுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு ஹீரோ சொல்றான். இப்ப நம்ம கடன் வாங்கிட்டா அந்த ஷியான் அயன் ஓர் வரும்ல, அதை வச்சு நம்ம ரீபே பண்ணிடலாம்னு ஹீரோ நினைக்கிறான். அப்ப யாரோ ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா, யாருன்னு நம்ம காட்டல. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். ஹெங் ஃபங் எங்க போற அப்படின்னு யாரோ கேட்கறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃபாதர், இவரோட பேரு குயிங் வாங் லிங். அப்ப ஹீரோவோட ஃபாதர் கேட்கறாரு, இப்ப நீ பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாரு. அப்ப நம்ம சர்வெண்ட், மாஸ்டர் யங் மாஸ்டர் கடை வாங்க போறாருன்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோ வந்து வாய் மூடிடுறான். அப்ப ஹீரோ நினைக்கிறான், என்னோட பாஸ்ட் லைஃப்ல என்னோட அப்பா கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்காக தான் போறாரு அப்படின்னு நினைக்கிறான். இப்ப என்னால என்னோட அப்பா கஷ்டப்பட மாட்டாரு, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா, உனக்காக 2 பாடி டெம்பரிங் பில் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இது உன்னோட கல்டிவேஷனை சீக்கிரமா ரெக்கவர் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ, இல்ல வேண்டாம்பா, என்னோட கல்டிவேஷன் இப்ப நார்மலா தான் இருக்கு, எனக்கு இருந்த பிரச்சனை சால்வ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா அவன் கையை பிடிச்சு பார்த்துட்டு, உன்னோட கல்டிவேஷன் எப்படி சரியானுச்சு, நீ எப்படி குய் அண்ட் பிளட் ஸ்டேஜ்ல லெவல் 1 வந்த அப்படின்னு கேட்கறாரு. நாம எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசலான்னு ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு ஒரு அல்கமி மாஸ்டர் தெரியும், அவர் தான் இதை குணப்படுத்தினார்னு சொல்றான். அது இல்லாம நானும் அவர்கிட்ட இருந்து அல்கமிஸ்ட் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா, என் பையன் ஒரு அல்கமிஸ்டான்னு சொல்றாரு. அப்ப இதுக்கு மேல என்னோட பையனோட லைஃபை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோவோட அப்பா சந்தோஷப்படுறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா, உன் மாஸ்டரை நான் பார்க்கலாமான்னு கேட்கறாரு. இல்லப்பா அது முடியாது, என்னோட மாஸ்டர் வெளியாளுங்க யாரையும் பார்க்க மாட்டாருன்னு சொல்றான். சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோவோட அப்பா ஏதோ ஒரு ஸ்க்ரோல் மாதிரி எடுத்து கொடுக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு, நம்மளோட குயின் ஃபேமிலியோட எதிர்காலமே உண்மை நம்பி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த ஸ்க்ரோல் மாதிரி கொடுத்தாருல, அது வந்து குயின் ஃபேமிலியோட பேட்டில் கமாண்டோட இம்பார்ட்டன்ஸ்லாம் அதுல தான் இருக்கு, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஹீரோவோட அப்பா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் நம்ம சர்வெண்ட், எங்க மாஸ்டர் எங்க மாஸ்டர்னு கத்திட்டே வராரு. நம்ம ஹீரோ, ஏன்டா கத்துறேன்னு கேட்கறான். இப்போ மாஸ்டர் யாரோ உங்களை பார்க்கணும்னு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த லோனை கலெக்ட் பண்றது தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோ மெடிசன் கார்டன்ல இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் டோர்கிட்ட நிறுத்து, நான் வரேன் அப்படின்னு சொல்றான். சரி மாஸ்டர் அப்படின்ட்டு சர்வெண்ட் கிளம்புறான். இதோட இந்த 6th எபிசோடு முடிஞ்சுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.